பாவம்டா அது. என்னதான் மீனை கொண்டாந்து பிடிச்சி வந்து ஊட்டினாலும் கூட அது சுதந்திரமாக திரியணும் அது பாட்டுக்கு. அதெல்லாம் பிடிக்கக்கூடாது. பறவைகளெல்லாம் வந்து அது பாட்டுக்கு அதை சுதந்திரமாக விட்டுறணும், யாரும் பிடிக்கக்கூடாது. அதெல்லாம் பாவம். நீ என்ன தான் மீனை ஊட்டினாலும் அது தனியாக போய் பிடிச்சி உண்றது மாதிரி வராது. அதெல்லாம் பிடிக்கக்கூடாது. அதெல்லாம் பாவம் அது. பறவைகள் மற்ற ஜீவராசியில் வந்து பிடிச்சி நம்ம அடமானப்படுத்துறது, வீட்டில் இது அடைஞ்சி வச்சுருக்கிறதெல்லாம் பாவம். அதெல்லாம் அது பாட்டுக்கு விட்டுறணும். அதுக்கும் பொண்டாட்டி பிள்ளைலாம் இருக்கும்ல, அது முட்டை இட்டுருக்கும், அது எங்கேயாவது ஒரு மரத்தில் அடைஞ்சிருக்கும். நம்ம போய்ட்டு ஆசைப்பட்டு பிடிப்போம். ஆனால் அதை பிடிச்சிட்டு வந்தோடனே அதுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கும்ல. சிலது வந்து முட்டை இட்டுருக்கும், சிலது குஞ்சு பறிச்சிருக்கும். பார்த்தா அதெல்லாம் நீங்கள் பிடிச்சிட்டு வந்துடுவீங்க, ஆனால் அதெல்லாம் செத்து போயிடும். அதெல்லாம் பெரும் பாவம். ரொம்ப பேர் அப்படி தான். ஒரே ஆசை, இந்த கொக்கை பிடிச்சி குழம்பு வைக்கலாம், அதை பிடிச்சி குழம்பு வைக்கலாம். இந்த கிராமத்துலலாம் அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஏன்னா அதுக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்குல்ல, அதை விட்டு கொடுத்துடணும். நீங்கள் அதை பிடிச்சிங்கனாக்கா, அதை சித்திரவதைப்படுத்துனீங்கனாக்கா நம்ம குடும்பம் ரொம்ப கஷ்டப்படும். அதுபோல் பாவம் விட்டுறணும். என்ன தான் பிடிச்சி ஆசைப்பட்டு கொக்கை வளர்க்கணும்னு சொல்லி அதுக்கு இறைய ஊட்டி ஊட்டி வளர்த்தாலும் கூட அதை சுதந்திரமாக விட்டுறணும். அதை அதெல்லாம் பாவம். அதெல்லாம் பறக்க விட்டுறத. நான் அப்படி தான் எங்கள் அண்ணன் போய் பிடிச்சி வச்சுருந்தான். என்னமோ நாரை கீரைன்னு சொல்லி கவுத்து வச்சுருந்தான். ராத்திரியில் என்ன பண்ணேன், கூடையை திறந்து விட்டேன், பறந்து ஓடட்டும்னு. அதெல்லாம் பாவம். இப்போ நான் வரும் போகிற வழியிலலாம் இந்த கம்மா கரையிலலாம் அது என்னது, இந்த இது என்னது கதுவாளியா, அதை குழம்பு வச்சோம்னா